ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சியா சீட்ஸை எப்படிலாம் சாப்பிட்லாம், இது எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு வகையான துளசியிலேருந்து கிடைக்கக்கூடியதாங்க. சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ரிலேட்டடாக உள்ளதான் இது. இதுவும் டைரெக்டாக நம்ம சாப்பிடக்கூடாது. இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் போட்டால் இது ஊறுறதுக்கான தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் டேரெக்டாக வயிற்றுக்குள்ளே போடும்போது வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது உபிசமாகி ஸ்டொமக் இஷ்யூ, அப்புறம் டைஜஷன் அதெல்லாம் வர்றதுக்கு இஷ்யூ இருக்குது. இதை நீங்கள் டெய்லியும் ஊற வச்சு எடுத்துக்கிறது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது இதுதான் சியா சீட்னு சொல்லக்கூடியது. இப்படி தான் இருக்கும். இதை 75 கிராம் எவ்வளோனா 75 ருபீஸ். இது ரொம்ப நாளுக்கு வரவங்க கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் ரொம்ப செலவு இல்லை, இதை எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 1/2 அன் ஹவர் ஆச்சு ஊற வச்சு. ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இல்லை ஹாட் வாட்டர் தேவையில்லை, நல்லா நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். இல்லை சின்னதாக வெதுப்பாக உள்ள வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு சாப்பிடுங்க. ரொம்பவும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கோல்ட் ஆயிரும். அது எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி தான் ஆச்சு, அதனால தான் சொல்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறின பிறகு நீங்கள் லெமன் ஏதாவது புழிஞ்சிட்டு நீங்கள் லைட்டாக சால்ட்டு போட்டு கூட குடிக்கலாம். அப்போ இல்லையா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நீங்கள் குடிக்கணுன்னா நைட்டே கூட ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நைட்டு ஊற வைக்கல, இது இப்போ ஊற வச்சதான். ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற விட்டுட்டு நீங்கள் டெய்லி மார்னிங் இதை குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இது ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சாப்பிட்லான் இருக்காங்க. நான் 1 ஸ்பூன் தான் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். நிறையா சாப்பிடும்போது ஒரு தடவை எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் 1 ஸ்பூன் தான் சாப்பிட்ருக்கேன். நல்லா ஊற வச்சு இதை நீங்கள் சர்பத்துலேயும் குடிக்கலாம், இல்லை பாலில் போட்டு குடிக்கலாம். இல்லாட்டினா நம்மளுக்கு இதை ப்ளைனாகவே குடிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு டெய்லி மார்னிங் ட்ரிங்காக இதை குடிச்சிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. நிறைய பேர் ரிலேட்டடாக வீடியோஸும் போட்டிருப்பாங்க. நீங்களே 1 வீக் ரெகுலராக குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.